சீனாவில் நடைபெற்று வந்த குளிர்கால ஆசிய விளையாட்டுப் போட்டி வண்ணமயமாக நிறைவடைந்தது. 32 தங்கப் பதக்கங்களுடன் சீனா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் குளிர்கால ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவின் ஹெய்லாங் ஜியாங் மாகாணத்தின் ஹர்பின் நகரில் பிப்ரவரி 7ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. பனிச்சறுக்கு, பனித்தடத்தில் கிராஸ் கண்ட்ரி போட்டி, பனி ஹாக்கி உள்ளிட்ட ஏராளமான குளிர்கால போட்டிகளில் 34 நாடுகளைச் சேர்ந்த 1200 வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். பரபரப்பாக நடைபெற்று வந்த குளிர்கால ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று முடிவடைந்தது. வண்ணமயமான நிறைவு நாள் அணிவகுப்பு நிகழ்வில் வீரர்களும் வீராங்கனைகளும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். சீன கலைஞர்களின் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. இதையடுத்து 9வது குளிர்கால ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கொடி இறக்கப்பட்டது. கம்பத்தில் இருந்து இறக்கப்பட்ட கொடி 2029ஆம் ஆண்டு குளிர்கால ஆசிய விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள சவுதி அரேபியாவிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த 2025 குளிர்கால ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் சீனா 85 பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதில் 32 தங்கப் பதக்கங்கள் அடங்கும். 16 தங்கம் உட்பட 45 பதக்கத்துடன் தென்கொரியா 2வது இடத்திலும், 10 தங்கம் உட்பட 37 பதக்கங்களுடன் ஜப்பான் 3வது இடத்திலும் உள்ளன. 4ஆம் இடத்தில் கசகஸ்தான் உள்ளது. 5வது இடத்தை பிலிப்பைன்ஸும் உஸ்பெகிஸ்தானும் பகிர்ந்து கொண்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.